ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் ட்ராவலர் சிஎன்ஜி தான் பார்க்க போகிறோம். இது 2024 பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் காட்டியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரையில் வரப்போகுது, கூடிய சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. வண்டி வழக்கமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ட்ராவலரோட அதிகமான இடவசதி, அதிகமான கம்ஃபர்ட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வண்டி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல இடத்த பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அதோட டிசைனும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் ஏறுறதுக்கு ஒரு டோர் தனியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர்ஸ் ஏறுறதுக்கு தனியாக ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹைட்ராலிக் ஆப்ரேட்டட் டோர் தான். அந்த மாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடு இண்டிகேட்டர் வந்துடுது. வண்டியோட ஃப்ரண்ட் லுக் எல்லாம் பக்காவாக இருக்குது. நல்ல ரூஃப் டாப்பில் ஒரு எல்இடி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, நல்ல விண்டோ எல்லாமே பெருசாகவே இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா ஹைட்ராலிக் டோர் ஓப்பனிங் இருக்கனால ஈஸியாக ஆப்ரேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. வண்டியோட வீல் பேஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. ஆன்டி ரோல் பார் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. இதில் வந்திருக்கக்கூடிய என்ஜினை பார்த்தோம்னா FM 2.6 சிஎன்ஜி இடி டைப் என்ஜின். இந்த என்ஜின் டைப்பை பொறுத்தவரை ஸ்பார்க் இக்னிஷன் TCIC MPFIன்னு சொல்லுவாங்க. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 2596 சிசியில் கொடுத்துருக்காங்க. பவரும் அதே மாதிரி தான், நல்லா பயங்கர பவராக கொடுத்துருக்காங்க. 103 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்க்கை பார்த்துக்கிட்டோன்னா 310 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த வண்டியோட டைமென்ஷன்ஸ், வீல் பேஸ் முக்கியமான ஒன்று, அது வந்து 3350 mm கொடுத்துருக்காங்க. விட்டு அதே மாதிரி தான் 2225 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய இது வந்து லென்த்து, அது நல்லாவே இருக்குது. 5615 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஹைட்டு 2870 கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 183 இருக்குது. க்ராஸ் வெயிட்டு பார்த்துட்டோன்னா 4950 இருக்குது. டயரை பொறுத்தவரை R15 டைப் வீல் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் வந்து 13+ டிரைவர், ஏசியோட தான் வந்துடுது வண்டி. ஆக்சிலை பொறுத்தவரை ஃப்ரண்ட்டு டெட் ஆக்சிலும் ரியர் லைவ் ஆக்சிலும் கொடுத்துருக்காங்க. பாடி மோனோகாக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. லீ ஸ்ப்ரிங், செமி எலிப்டிக்கல் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வரோட ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் வரனால நல்ல குஷனிங் எஃபெக்ட் எல்லாமே பக்கா இருக்குது. டிரைவர் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பக்கா இருக்குது. இன்டீரியரில் டோர் பேடு இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டிக்கு நல்ல முக்கியத்துவம் இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, வண்டி ஆபத்து ஏதாவது ஏற்பட்டாலுமே உடனே ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் கொடுத்துருக்காங்க. அது டிரைவர் பக்கத்துலேயே இருக்குது, டிரைவர் பக்கத்துலேயும் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆபத்து ஏதாவது நேர்ந்தோன்னா அதை கிளியர் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸை பொறுத்தவரையில் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் ரியர். இது வந்து நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம். பவர் ஸ்டியரிங் வந்துடுது. அப்புறம் சிஎன்ஜி சிலிண்டர் வந்து பார்த்தோன்னா 180 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து 13 கிலோமீட்டருக்கு மேலே வருது. இந்த ஹைட்ராலிக் டோர் ஓப்பனிங்க்கு இப்போ தெரியக்கூடிய இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஹைட்ராலிக்னு சொல்லும்போது ஈஸியாக ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும், க்ளோஸ் பண்ண மாதிரியும் இருக்குது. ஸோ இது வந்து வண்டியில் மாடர்ன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் ட்ராவலருக்கு ரொம்ப மெருகேற்ற மாதிரி தான் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர் சிலிண்டர் வந்து நம்ம இதிலே இருக்குது, டோர் பக்கத்துலேயே ஏறுற போதே இது இருக்குது. ஸோ தேவைன்னா அதை எடுத்து ஆப்ரேட் பண்ண மாதிரி ஈஸியாக பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஸ்பேசியஸ், ஒவ்வொரு சீட்டுக்கு இடைவெளி, இந்த மாதிரி விஷயங்கள், மொபைல் சார்ஜிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. அவுட் சைடு பார்த்தோன்னா எக்ஸ்டீரியரில் ஸ்டிக்கர் எல்லாமே க்ரீனிஷ் ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணுங்க. சிஎன்ஜிங்கிறத நமக்கு விசிபிளாக தெரிய மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, சேஃப்டிக்காக இந்த விண்டோ சைட்லேயும் வந்து நல்ல பார்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சேஃப்டிக்கு முக்கியத்துவமான ஒரு இதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, டிரைவர் ஏரியா வந்து கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதே மாதிரி ரியர் வியூ இது பண்ண மாதிரி பஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் இதெல்லாம் பக்காவாக இருக்குது. இந்த வண்டியில் வந்து முக்கியமான அம்சம்னு சொல்லியாச்சுன்னா ஃப்ரண்ட் வியூ, அது வந்து நல்லா இருக்குது. லோகோ, ஃபோர்ஸ் ட்ராவலருக்குள்ள லோகோ, அப்புறம் வந்து ஹெட்லைட் எல்லாமே இன்டிகிரேட்டடாக வந்துடுது. அதில் வந்து DRL எல்லாம் வர்றது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வழக்கமாக இருக்கக்கூடிய மாடல் தான். ஆனால் வண்டியோட ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் இது தான் தெரியுது. ஸோ இந்த வண்டி வந்து நல்ல மார்க்கெட்டை பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வண்டி வந்து நல்ல பவர்ஃபுல் என்ஜின். அது மட்டும் இல்லை, பெட்ரோல் என்ஜின் வர்றதுனால ஸ்பார்க் இக்னிஷன், அதனால் மைலேஜ் இதெல்லாமே நல்லா கொடுக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. சர்வீஸ் இன்டர்வல் எல்லாமே ரொம்ப இடைவெளி இருக்குது. அதிக செலவு வராத மாதிரி தான் இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் நல்ல பவர்ஃபுல் என்ஜின் இருக்குது, நல்ல மைலேஜ் தருது, நல்ல டார்க் இருக்குது, நல்ல வீல் பேஸ் ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டு ரியர் எல்லாத்துக்குமே ஆன்டி ரோல் பார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுனால நல்ல ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடவே வருது. இந்த வண்டியோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 14 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.